இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். இந்த நாளில கூட கர்த்தர் நம் மத்தியில அசைவாடுகிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நம்ம சிறிய பாடலோடு கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தை இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். இந்த லைவ் பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிக அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் ராஜா முன்னே செல்கிறார், அவர் வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், அவர் வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், சுகமானேன், நான் சுகமானேன், சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமே. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நம்மை எப்பொழுதும் கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். எல்லா இடங்களிலேயும் எங்கு சென்றாலும் எங்கு வாழ்ந்தாலும் கர்த்தர் அந்த இடத்திலே வாசனை வீசுகிறவர்களாய், நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர்களாய், நம்மை மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட ஒரு சிறிய வார்த்தை நம்ம தியானிக்கலாம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று இந்த நாளிலே நான் நீதிமொழிகளில் இது குறித்து நான் தியானிச்சிட்டு இருந்தேன். கர்த்தர் இந்த வார்த்தையை எனக்கு இதை தியானிக்க உதவி செய்தார். இங்கிலீஷில் நம்ம பார்த்தோன்னா, your word fitly spoken is like apples of gold in setting of silver. The right words spoken at the right time are beautiful and valuable. பேசுகிறதற்கு முன்பதாக நம்ம யோசிச்சு பேசணும். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கு அது நம்ம பேசும் பொழுது அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான வேல்யூபிளான ஒரு வேர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஏற்ற வேளையில் த ரைட் டைம் த ரைட் வேர்டை நம்ம பேசணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. பாருங்க, பார்த்தீங்கன்னா ஆண்டவரோடு நம்ம இணைஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம நல்ல காரியங்களை பேச முடியும். ஹல்லேலூயா. நல்ல இனிய வார்த்தைகள். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் வாயை திறந்தாலே சுகத்தை பற்றி பேசுறா. உனக்கு எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு அப்படின்னு சொல்றாரு. நீ சுகமாயிரு, வேதனை நீங்கி சுகமாயிரு அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் என் மகளே, என் மகனேன்னு சொல்லி ஆண்டவர் அன்போடு அந்த அந்த அன்போடு கூட அவருடைய வார்த்தைகளை நம்ம பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். வார்த்தைகள் எப்படின்னா, பிசாசு ஜெயிக்கிறதா இருந்தது, பிசாசுடைய வல்லமை மேற்கொள்ளுகிறதா இருந்தது, கண்மலையை நொறுக்கிற சமட்டியா இருந்தது. அப்போ ஆண்டவர் அந்த ஏற்ற வேளையில ஜனங்களை பார்த்து அவர்களுடைய அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் பேசும் பொழுது அது கண்மலை நொறுக்குகிற சமட்டியாய், அக்கினி ஜுவாலை போன்ற வார்த்தைகளை கர்த்தர் பேசினார். ஹல்லேலூயா. அது ஒரு ஆவிக்குரிய ரெலத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறதாய் இருக்கிறது. அதோட அவருடைய அன்பு கலந்த வார்த்தைகள் நமக்கு ஆத்துமாவுக்கு இனிதா இருக்கும், ஆத்துமாவை விடுவிக்கிறதா இருக்கிறது. ஆமென். பாருங்க, ஒரு வசனம் இருக்கு.
எரேமியா 15:19 நம்ம பார்க்கிறோம், நீ தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய்ன்னு சொல்லி அந்த ஒரு கடைசி பகுதி நம்ம வாசித்தோம்னா, தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் நீ என் வாய் போல் இருப்பாய்ன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நம்ம இந்த உலகத்துல அநேக வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம், பேசுறத நம்ம கேட்கிறோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? எல்லாவற்றையும் நீ பேச வேண்டாம், அதிலிருந்து விலையேற பெற்ற வார்த்தைகளை நீ படித்து அதை தியானித்து அதை நீ பேசுவாய். ஆனால் அதை நீ மற்றவர்களிடத்துல சொல்லும் பொழுது நீ என்னுடைய வாய் போல இருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அவருடைய வாய் போல நம்ம மாறணும்னு சொன்னா நம்ம விலையேற பெற்றதை பிரித்து எடுக்கணும். எப்படி கடல்ல இருந்து உப்பை பிரித்தெடுத்து உலகத்துக்கு அது நம்ம சாப்பிட்ற பொருளுக்கு அது டேஸ்டா மாத்திர மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா வார்த்தைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளை விலையேற பெற்றதை நம்ம பிரித்தெடுக்க வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தைகள் தான் மனுஷனை உயிர்ப்பிக்கும். மனுஷர்களை, அதாவது பிள்ளைகளை, தேவ ஜனங்களை உயிர்ப்பிக்கிறதா, எல்லா ஜனங்களையும் உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஆமென். பாருங்க, வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இந்த பூமியிலே வாசம் பண்ணினார். அவருடைய வார்த்தைகள் நம்மை உயிர்ப்பிக்கிறது. ஆமென். பாருங்க, ஏசாயா 50:4 நம்ம பார்த்தோம்னா, இலைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார், காலைதோறும் என்னை எழுப்புகிறார். எப்படி? காலைதோறும் எழுப்புகிற மாத்திரம் இல்ல, கற்றுக்கொள்கிறவர்களை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறாராமா. என்னோட வாழ்க்கையில கர்த்தர் நிறைய டைம் அதை செஞ்சிருக்காரு. எனக்கு எப்படி எந்த வழியில போகணும், எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாத நாட்கள்ல ஆண்டவர் எனக்கு வழி காட்டுற, இதை எடுத்து நீ வாசி, இதை கேளு, இதன்படி நட அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னோட வாழ்க்கையை அவருக்கு நேராக திருப்புகிறவராய் இருந்த அந்த வார்த்தையின் மூலமா. ஒரு முறை பார்த்தீங்கன்னா, என்னோட வாழ்க்கையில பெரிய ஒரு மனசுல வேதனை, ஒரு துக்கம் என்னை ஆண்டு கொண்டதை பார்த்தேன். ஒரு இருள் என்னை சூழ்ந்து கொண்டு இருந்துச்சு. அப்போ நான் ஒரு வார்த்தை டெலிவிஷன்ல கேட்டேன், நீ இந்த தீமை நன்மையினால வெல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அது பேசுறத நான் கேட்டேன். அப்போ என்னுடைய இருள், என்னுடைய தீமை நீங்க வேண்டும் என்று சொன்னா நான் யாருக்காவது நன்மை செய்ய வேணும்னு சொல்லி நான் என்னுடைய மனதுல நான் தீர்மானிச்சு நான் என்ன செஞ்சேன்னா, எனக்கு அந்த நாட்டுல பணம் கையில ஒரு பைசா இருக்காது, வீட்டுல ரொம்ப வறுமையில இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா என்னோட ஒரு ஊழியர் அந்த நற்செய்தி சொல்லுகிறவங்க ஒரு ஃபேமிலியா வந்திருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு நான் என்னோட வீட்டுல அவங்களுக்கு டீ கொடுத்து, டீ தூள் நான் அப்போ கொஞ்சம் நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அந்த டீ தூளை அவங்களுக்கு 2 பாக்கெட்டு கொடுத்து அவங்கள டீ கொடுத்து அவங்க எனக்கு ஜாம் பண்ணிட்டு போனாங்க. ஆண்டவரே, எனக்கு இதுதான் இருக்குப்பா, வேற எதுவும் இல்லை எங்கிட்ட அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன். அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஆவலா இருந்தேன், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் ஒரு ஊழியரை என் வீட்டுக்கு நேராக வரும்படி செய்தார். அப்போ அந்த ஊழியருக்கு நான் சேவை செய்கிற ஒரு வயதானவர், அவருக்கு நான் சேவை செய்கிற பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். அப்போ அவர் பாருங்க, அவர் பெரிய ஊழியக்காரரு. அவர் வீட்டில் தங்கின பொழுது அவர் பார்க்குறாரு, அவர் வந்தோடனே குடும்ப ஜெபம் நடந்தது, நாங்கள் பாட்டு பாடி ஜெபம் பண்ணி ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது பாருங்க. அப்போது என்னோட வாழ்க்கை அப்படியே மறுரூபமாகிறத நான் பார்த்தேன். மறுரூபமாகிறத நான் காண முடிந்தது. ஒரு பெரிய இளைப்பாறுதல் என்னோட ஆத்துமாவிலே உண்டானது. ஒரு பெரிய திருப்பம் கூட என்னோட வாழ்க்கையில நடந்தது. அதுக்கு பிற்பாடு அவர் ஒரு நாள் எல்லாம் அவருக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கும் பொழுது அவர் அவர் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்திருப்பாரு. அந்த ஐயா படுத்திருப்பாரு. அப்புறம் நான் பாட்டு பாடிட்டே நான் வேலை செஞ்சு
செஞ்சுட்டு இருக்கும்போது அப்போ அவர் அவர் வந்து அதை கவனிச்சுட்டே இருந்தாரு. மகளே, நீ இவ்வளோ அழகா பாடுறையே, நீ இந்த 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 இடத்துல இருக்க வேண்டிய மகளே கிடையாது, நீ வந்து என்னுடைய ஆலயத்துல வந்து நீ வந்து பாட்டு பாடு அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்னைய சொன்னாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த நாள்ல நான் அந்த வாரத்துல அவருடைய ஆலயத்துக்கு என்னைய கார்ல கூட்டிட்டு அங்கிருந்து வந்து எங்களை கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் நான் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஆலயத்துல நான் அந்த ஒரு பாட்டு பாடுறேன். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்துடுன்னு பாடும்போது அந்த அந்த ஜனங்க எல்லாரும் ஆவியில நிறைஞ்சு அக்கினி ஜுவாலை போன்ற அந்த அந்த இடம் மாறினதை நான் பார்த்தேன். அப்போ பாருங்க, ஆண்டவர் ஒரு வார்த்தை ஏற்ற வேளையில அந்த வார்த்தையை கொடுத்து கர்த்தரோட வாழ்க்கையே மறுரூபமாய் மாற்றினார். அதனாலதான் ஏற்ற வேளையில சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். அதாவது கோல்டன் ஆப்பிளுக்கு சமம் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஒரு முறை நான் என்ன பண்ணேன்னா, நாங்க அந்த நாட்கள்ல ஒரு ஒரு 20 years பேக் பார்த்தீங்கன்னா நாங்கள் பஸ்ஸில் தான் ஆராதனைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போது ஒரு சர்ச்சுக்கு வர ஒரு பொண்ணு வந்து என்னை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அப்போது வாரம் பஸ்ஸில் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, அந்த பொண்ணு வந்து அக்கா உங்ககிட்ட பேசணும், எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னம்மா நீ பேசு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, எங்கள் அப்பா வந்து ரொம்ப குடிகாரரு, வந்து ரொம்ப குடிச்சிட்டு எங்கள் அம்மாவை அடிப்பார், எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துவார். இப்போ வந்து அதே மாதிரி ஒரு குடிகாரனுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க, என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாங்கக்கா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மகள் அழுதா என்கிட்ட. அப்போ நான் சொன்னேன், நீ எதுக்குமா அழுகிற, நீ ஆண்டுடைய கரத்தில் இருக்க, நீ வந்து அந்த டிசிஷன் ஏற்றுக்காத, நீ ஆண்டுடைய பிள்ளை, உனக்காக நல்ல மனவாளனை ஆண்டவர் வச்சிருக்காரு, நல்ல அன்போடு பாதுகாக்கிற ஒரு லைஃப்பை வந்து வேல்யூ பண்ணுற மகனை ஆண்டவர் உனக்கு கொடுப்பாரு. நீ காத்திருந்து காத்திரு, அந்த அந்த ஒரு அந்த அந்த குடிகார மாப்பிள்ளை நீ வந்து வேண்டான்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்போது அவங்க பாருங்க, அதே மாதிரி அவங்க வீட்டில் போய் முடியவே முடியாதுமா, நான் கல்யாணம் பண்ண முடியாது, அந்த மகனை நான் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மகள் சொல்லிட்டான். சொன்னதுக்கப்புறம் பாருங்க, ஆண்டவர் நல்ல ஒரு மணமகனை அந்த மகளுக்கு கர்த்தர் கொடுத்து இன்னைக்கு நல்ல ஆசீர்வாதமா அந்த அந்த மகனும் ஊழிய செய்றாங்க, இந்த பொண்ணும் நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றியின் வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பாருங்க, ஏற்ற வேளையில நம்ம நல்ல ஒரு வார்த்தை கொடுக்கும்போது அதை அவர்கள் கேட்டு நடக்கும் பொழுதும் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த வார்த்தை மட்டும் கிடைக்கலன்னா நம்முடைய வாழ்க்கை தாறுமாறா இருக்கும். நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆசீர்வாதம் இல்லாம போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நம்ம ஞானம் விளங்க நாவை திறக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தருகிறார். ஆமென். பாருங்க, தீர்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்து எடுத்தால் நீ என்னுடைய வாய் போல இருப்பாய். அவனுடைய வாய் எப்படி இருந்தது? அவருடைய வார்த்தைகள் அநேகரை போஷிச்சதா. பாருங்க, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை நம்மை பிழைக்க செய்கிறது. ஆமென். அப்படிதான் பாருங்க, நீதிமொழிகள் 31வது அதிகாரத்துல கூட அவள் வந்து யாருக்காக அந்த வாயை திறக்கிறான்னு பார்த்தா பாருங்க, ஊமையனுக்காகவும் திக்கற்ற எல்லாருடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திற. உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமியும் எளிமையும் ஆனவனுக்கு நியாயம் செய். பாருங்க, ஊமையனுக்காக திக்கற்ற எல்லாருடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திற. நம்முடைய வாயை எதுக்காக திறக்கணுமா? அப்படின்னு நல்ல ஒரு நியாயம் கிடைக்கணும்,
ஒரு ஏழ்மையானவங்களுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்காக நம்முடைய நாவை திறக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அவ்வளவு பாருங்க, ஞானம் விளங்க தன்னுடைய நாவை திறக்கிறான்னு சொல்லி அந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு தான் குணசாலியான ஸ்திரீயா இருக்க முடியும். அந்த வேதத்தில் நம்ம அந்த அதிகாரத்திலேயே நம்ம 59வது வசனத்தில் அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். அவளை புகழ்கிறான். பாருங்க, எப்படின்னா அந்த நல்ல ஒரு கணவர் வந்து நல்ல ஒரு நீதிமானா இருக்கும் பொழுது அவர் வந்து தன்னோட மனைவி இப்படி திக்கற்றவர்களுக்காக வாயை திறக்கும் பொழுது அவளை புகழ்றான். பாருங்க, அநேக குணசாலிகள் இருந்தது உண்டு, எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனா எல்லாரும் என்ன தனக்காக ஓடி ஓடி தனக்காக தன்னுடைய சுயநலத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கும் போது என்னுடைய மனைவி வந்து அவ திக்கற்றவர்களுடைய திக்கற்றவர்களுக்காக தன் நாவை திறக்கிறாள் என்று சொல்லி அவளை வந்து அவன் புகழ்றத நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, ஆண்டவரும் நம்மளை பாருங்க கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமே, பாருங்க 31வது வசனத்துல, அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவுதுன்னு சொல்லி. இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும், பெண்களுக்கு மாத்திரம் இல்ல, ஆண்களுக்குமே பொருந்தும். ஒரு 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 காரியத்தை நம்ம பேசும் பொழுது நம்ம யோசிச்சு பேசி அதுல வந்து பிரயோஜனம் உண்டாக பேசணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமே, பாருங்க, இலைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல. இலைப்படைந்தவர்கள் யாரு? வருத்தப்பட்டு நொறுங்கி போய், இருதயம் நொறுங்கி போய் ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் வேதனைப்படுத்தாதபடிக்கு பாருங்க, நல்ல ஒரு என்ன சொல்றது, ஆறுதலான தேவனுடைய வார்த்தையை பேசும் பொழுது அது ஊடுருவி செல்லுகிறதா இருக்கிறது. பாருங்க, நீதிமொழிகள் 25:15 சொல்லுகிறது, இனிய நாவு எலும்பையை நொறுக்குமாமா. இனிமையா பேசும் பொழுது அந்த எலும்புகளை கூட வந்து அது நொறுங்கி போகத்தக்கதாக, அந்த கடினமான இருதயம் கூட சதையாய் மாற, அந்த இலகி போக, அது ஒரு என்ன சொல்றது, ஒரு இலகுன மனசா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு அங்கே ஏற்படுது. நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த குக்கரில் சாப்பாடு வந்து ரொம்ப அதுக்குள்ளே என்ன சாப்பாடு ஏதோ வச்சுருந்தேன் நான். அப்போ அதை எடுத்து, அது ரொம்ப அது ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுனால அதை எடுத்து நான் பைப்பில் வச்சுட்டேன். பைப்பில் வச்சு அதில் அந்த தண்ணி வந்து ஃப்ளோ ஆகிற, அது மேலே ஃப்ளோ ஆக விடும் பொழுது அந்த ப்ரெஷர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தணிஞ்சு ஒன்றும் இல்லாமல் அந்த ஈஸியாக அந்த விசில் எடுக்கிறதுக்கு உதவியாக இருந்தது. அப்போ ஆண்டவர் எனக்கு பேசினார், வரி ரொம்ப கோபமாக ரொம்ப உக்கிரமாக இருக்கும் பொழுது என்ன இந்த மாதிரி ஆறுதலான வார்த்தைகளை நம்ம பேசி அவர்களை அன்பாக பேசும் பொழுது, அந்த அன்பாக நடத்தும் பொழுது அது என்ன ஆகுது, அந்த ப்ரெஷர் எல்லாம் அப்படியே டவுன் ஆகி ஒன்றுமே இல்லாமல் என்ன ஆகுது, உனக்கு என்ன வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன மாதிரி அந்த நிலைமை மாறுகிறதா இருக்கிறது. இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்ல, நீதிமொழிகள் 12:18 ஞானவான்களின் உதடுகளோ ஔஷதமா. ஔஷதம் எங்கே தேவைப்படும்? பிணியாளிகளுக்கு தான் மருத்துவம் தேவைப்படும் இல்லைங்களா? ஔஷதம்னா என்னது? மருந்து. அப்போது பாருங்க, ஞானவான்களின் உதடுகளோ ஔஷதம், அது மருந்தாக இருக்குது. ஞானம் விளங்க நம்முடைய நாவை திறந்தோன்னா அது ஒரு ஔஷதம் போல, ஒரு மருந்து போல மக்களுக்கு இருக்கும். ஏன்னா இந்த காலத்தில் எங்கே பார்த்தாலும் பயம், எங்கே பார்த்தாலும் வேதனை, எங்கே பார்த்தாலும் இழப்பு. அப்படி இருக்கிற சமயத்துல நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேவனுடைய வார்த்தைகளா இருக்கிறதா? உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளா இருக்கிறதா என்பதுதான் நமக்கு முக்கியமா இருக்குது. ஹல்லேலூயா. யாரு வந்து தேவனுடைய வார்த்தைகளை சொல்ல முடியும்? பாருங்க, ஆசாரியனுடைய உதடுகளிலே தேவனுடைய வார்த்தையை தேடுவார்களேன்னு சொல்லி நம்ம மல்கியா புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க,
என்னன்னா நம்ம அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது அந்த அந்த கஷ்டமான அந்த வருத்தம், அந்த அந்த ஒரு மன கசப்பு எல்லாம் மாறி ஒரு அந்த இடத்துல ஒரு மன்னிப்பு, ஒரு இளைப்பாறுதல் அந்த ஆத்துமாவுக்கு உண்டாகிறது. ஹல்லேலூயா! கர்த்தர் எவ்வளோ நல்லவராய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை வாழ வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருவரும் அழிந்து போக, ஒருவரும் குறுகி போக, ஒருவரும் சோர்ந்து போக அவர் விடுவதே இல்லை. ஹல்லேலூயா! சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எப்படி? வார்த்தையின் மூலமாய். இந்த வார்த்தை மாத்திரம் இல்லைன்னு சொன்னா நம்ம வாழவே முடியாது பாருங்க இந்த உலகத்துல. அதனால தான் நல்ல வார்த்தைகளை எடுத்து நம்ம பேசணும். ஹல்லேலூயா! பாருங்க, தெபோரால பத்தி நம்ம வாசிக்கிறோம். தெபோரால் பாருங்க, நான் நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்துலலாம் நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, தெபோரால் என்ன நியாயாதிபதியாய் அவள் நியாயம் தீர்க்கிறவளா இருந்தா. அந்த நாட்கள்ல ஆண்கள் யாரும் எழும்பாதனால ஒரு ஆண்டவர் ஒரு பெண் தீர்க்கதரிசிய ஆண்டவர் எழுப்பினார். அவள் காலையில் எழுந்து உடனே அவன் அந்த பேரிச்ச மரத்துக்கடியில, அந்த பனை மரத்துக்கடியில உட்கார்ந்து அவன் நியாயம் செய்கிறவளா, நியாயத்தை சொல்லுகிறவளா இருந்தா. கர்த்தர் அந்த நாட்களே எடுத்து பயன்படுத்தினார். பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஆண்டவர் பெண்களை பயன்படுத்தி இவ்வளோ வல்லமையாய் படுத்தியிருப்பார் என்றால், புதிய உடன்படிக்கை நாட்களிலே கர்த்தர் மாமிசமான யாவர் மேலும் என்னோட ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நம்ம அபிஷேகம் பண்ணுகிறவராய் ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என்னோட அபிஷேகத்தை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லி, என்னோட ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தர் பாருங்க, மேல் வீட்டு அறையில இறங்கின அந்த அக்கினிமயமான நாவுகள் நம்ம மேல ஆண்டவர் பொழிந்ததினாலே தேவனுடைய வார்த்தையை சொல்ல கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! நாவின் மேலே அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கட்டவும் நாட்டவும் எல்லாவற்றுக்கும் நமக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தெபோரால் பாருங்க, நியாயம் விளங்க அவள் நியாயம் செய்கிறவளா இருந்தா. அவளுடைய தயவுள்ள போதுங்க அவள் நாவில் இருந்தது என்று சொல்லி நான் யோசிக்கிறேன். அதனால தான் அவ்வளோ வருஷங்கள் மறுபடியும் ஒரு இளைப்பார் 40 வருஷங்கள் அவர் அந்த தேசம் அமைதலா இருந்ததா. அப்போ பாருங்க, அமைதலுள்ள ஒரு ஜீவியா பண்ண இந்த ஒரு பெண்மணி காரணமா இருந்திருக்கான்னு சொன்னா எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம். ஹல்லேலூயா! நம்மையும் கூட கர்த்தர் பயன்படுத்த முடியும். கர்த்தரால கூடாத காரியம் என்று ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா! நம்ம நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாத தேவனாய் இருக்கிறார். நமக்கு இருக்கிறது போதும் என்று நம்ம ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறத வச்சே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கார். இன்னும் நம்ம தாகத்தோடு வாஞ்சியோடு தேவனுடைய பாதத்துல நெருங்க கர்த்தரை நம்மை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! நான் உன்னை கூர்மையுள்ள எந்திரமாக்குவேன் என்று சொல்லி வேத வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆமென். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் இல்லாத ஒரு சூழ்நிலையில கர்த்தர் என்ன செய்ய, எல்லாரும் மகனே நீ என்னிடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறார். நானும் அப்படிதான். எனக்கு எங்க அம்மா அப்பா என்னை ஃபோர்ஸ் பண்ணினதே கிடையாது. நீ ஜெபிக்கணும், நீ பாட்டு பாடணும், நீ இப்படி செய்யணும் இப்படி செய்யணும், எனக்கு ஃபோர்ஸ் பண்ணினதே இல்லை. அவங்க குடும்ப ஜெபம் பண்ணதை நான் பார்த்திருக்கேன். அவங்க 2 பேரும் ஒற்றுமையா இருந்தது நான் பார்த்திருக்கேன். அவங்க சமாதானமா இருந்தது நான் பார்த்திருக்கேன். அன்பா இருந்தது நான் பார்த்திருக்கேன். அதுதான் என்னோட வாழ்க்கையில அது பிரயோஜனமா இருந்தது. பாத்தீங்கன்னா, ஆண்டவரே என்னை தெரிஞ்சு கொண்டாரு. ஆண்டவரே என்னை அவர் பக்கம் இழுத்து கொண்டார். அன்பின் கயிறினால என்னை இழுத்து கொண்டார். ஹல்லேலூயா! அவருடைய அன்புக்கு ஈடாக நான் என்னத்தை செலுத்த முடியும்? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எமக்காக நான் வாழுவேன் ஆண்டவரேன்னு சொல்லி நான் என்னை அர்ப்பணிக்க ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா! இப்போ ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்னை கரம் பிடித்து நடத்துகிறார். என்னோட வீட்டில் நடக்கும் பொழுதெல்லாம் என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறத நான் பார்க்கிறேன். என் மகளை, நீ இதை செய், இதை எடு, இந்த வசனத்தை எடுத்து வாசி, இந்த சமையல் பண்ணும்போது கூட நீ கடுகு போட்டதுக்கு அப்புறம் நீ வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை போடு, அதுதான் ஃப்ளேவரா இருக்கும் அப்படின்னு கூட ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுக்கிறவரா இருக்காரு. அப்படிதான் ஆண்டவரோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை.
வாழ்க்கை, ஆண்டவரோடு பேசுகிற, ஆண்டவரோடு கைப்பிடிச்சு நடக்கிற ஒரு அனுபவம் நம்மளுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஹalleluya. வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டு இருக்கிறீங்களா? என்னோட கணவரை யாரு மாற்றுவா, என்னோட பிள்ளைகளை யாரு மாற்றுவா, என்னுடைய உடல் சூழ்நிலை இப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்க பாரப்பட்டு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றார், நீ என்னிடத்துல வா மகளே, என்னிடத்துல வந்து பேசு, என்னோடு நீ பேசு, எனக்கு நீ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, அந்த கழுத குட்டியை கூட ஆண்டவர் பவனி போறக்கு அங்க ஒருவரும் ஏறியிராத கழுதை குட்டின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஒருவரும் ஏறியிராத கழுது குட்டின்னு அவருக்கு எப்படி தெரியும்? கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்க. அந்த கழுது பிறந்தது முதல் அந்த அந்த நாள் வரைக்கும் ஒருவர் கூட ஏறாத ஒரு கழுது குட்டின்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்குது. பாருங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களுடைய எதிர்காலங்கள், உங்களுடைய எல்லாவற்றையும் கர்த்தர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஹalleluya. உங்களுடைய கருவை கர்த்தருடைய கண்கள் கண்டது. இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் உங்களை கவனித்து கொண்டே இருக்கிறார். என்னோட மகள் என்னிடத்துல வரும் பொழுது நான் அவளை போஷிப்பேன், அவளை நடத்துவேன், அவளை வாழ வைப்பேன், இந்த மகனை நான் வாழ வைப்பேன், இந்த மகனை உயர்ந்த ஸ்தானத்துல வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் தான் இதை பேசிட்டு இருக்காரு. யாருக்கும் நான் எதையோ பேசணும்னு நினைச்சேன், ஆனா ஆண்டவர் ஒரு காரியத்தை இப்படி பேசி கொண்டு இருக்கிறார். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். நம்ம மேல பிரியமா இருக்கிறார், நம்ம மேல மன நினைவா இருக்கிறார். ஹalleluya. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த நாள்ல கர்த்தர் இந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நம்முடைய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளா இருக்கும் பொழுது அது மற்றவர்களுடைய காயத்தை ஆற்றுகிறதா, மற்றவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. இருள் நிறைந்த உலகத்துல நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாய், ஆண்டவரை நம்ம அவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். ஹalleluya. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளில் கூட ஒரு சிறிய ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆண்டவரே இந்த வேலைக்காய், நல்ல வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, இந்த லைவை பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய கரத்தை வைத்து நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. இவருடைய வாழ்க்கையில இருக்கிற இருள் மாறட்டும் ஆண்டவரே, கலக்கங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா பிசாசின் தந்திரங்களை நாங்கள் செயலிழக்க பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய கரம் ஒவ்வொரு மேலும் அமருகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் ஆண்டவர் இருதயத்தை காண்கிற தேவன் ஆண்டவரே. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீரோ இருதயத்தை காண்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, இவருடைய வார்த்தை இவருடைய இருதயத்துக்குள்ளே கர்த்தாவே ஆண்டவரே கண்மலை நொறுக்கிற சமட்டியாய், அக்கினி ஜுவாலையாய் அப்பா ஸ்தோத்திரப்பா, எலும்புகளை ஆண்டவரே நொறுக்குகிறதா இனிய வார்த்தைகளை ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையிலே நீர் ஆண்டவரே நீர் போடுகிறதுக்காய் நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எட்டாத காரியங்களை ஆண்டவரே, அறியாத காரியங்களை நீர் எங்களுக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கை பராக்கிரமம் செய்யும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. அப்பா, இவருடைய எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்பெடுப்பீர். அவருடைய பிள்ளைகள், இவருடைய கணவர், மனைவி ஆண்டவரே அப்பா, இவருடைய எல்லா ஆண்டவரே காரியங்களையும் நீர் இப்பொழுது பொறுப்பெடுக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. இவருடைய கஷ்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே, துக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இவர்கள் மகிழ்ந்து இருக்கட்டும் அப்பா, இவர்கள் சந்தோஷமா இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, கண்ணீரை நீர் இப்பொழுது துடைக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்தோத்திர வெளிச்சம் ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையில உதிக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. நீருடைய வாழ்க்கையில ஆண்டவரே கரம் பிடித்து நடத்துங்க அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி பேராய் தனித்தனியாய் ஆண்டவரே நீருடைய ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு பெரிய இளைப்பாறுதல் ஆண்டவரே, ஒரு பெரிய விடுதலை இவர்களுக்கு நீர் உண்டாக்குகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்துல கொடுக்கிறோம்ப்பா ஆண்டவரே. அப்பா, நீரே பாத்திரர் ஆண்டவரே. நீரே சகல கனத்துக்கும் துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரா இருக்கிறேன். நாங்கள் உம்முடைய முகத்தையே நோக்கி பார்ப்போம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்திலே எங்களை சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.